அன்பார்ந்த மரியன்னை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நவநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையின் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் மாதம் என்றாலே ஒரு அழகான மாதம். அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் இது. சிறப்பாக அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி போகிறோம். தமிழ்நாட்டிலே வேளாங்கண்ணி அன்னையை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் நடந்து செல்வார்கள். அவருடைய ஆலயங்களுக்கு செல்வார்கள். அவளை கண்டு நன்றி செலுத்தி செல்வார்கள். இந்த நாட்கள் முக்கியமான நாட்கள். நமக்கு தமிழர்களாகி நமக்கு நல்ல நாட்கள் இவை. இந்த செப்டம்பர் மாதம் என்றாலே அன்னை மரியாளின் மாதம். அது மட்டுமல்லாமல் அன்னையின் பல விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். சிறப்பாக நம்முடைய அன்னை, நமக்காக பாடுபட்ட அன்னை, இயேசுவுக்காக அவருடைய சிலுவை மரணத்தின் போது அவரோடு இருந்த அந்த தாய் வியாகுல அன்னையை நாம் நினைவுகூரும் ஒரு மாதம் இது. அடிக்கடி நான் சொல்வது போல, அன்னை மரியாள் என்னுடைய வாழ்க்கையிலே ஷீ இஸ் நாட் அன் தியரி, ஷீ இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அவள் ஒரு பாடம் அல்ல, ஒரு கோட்பாடல்ல. அவள் நம்முடைய வாழ்க்கை, நம்மோடு நடந்து வரும் ஒரு தாய். டான் பாஸ்கோவை போல் நாம் அனைவரும் இதை நாம் உணர்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நான் ஜெபமாலை சொல்லும் பொழுது, நம்முடைய கைகளில் அந்த ஜெபமாலையை பிடிக்கும் பொழுது, இந்த அன்னையின் கைகளை நாம் பிடிக்கின்றோம். அவருடைய அன்பை நாம் சுவைக்கின்றோம். அன்பார்ந்த நண்பர்களே, நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றது, நான் சிறப்பாக லூர்து அன்னை திருத்தலத்தில் பங்கு தந்தையாக இருந்த பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புதுமை நடைபெற்றது. பிப்ரவரி 11 2014 ஆண்டு நான் அங்கு பங்கு தந்தையாக இருந்த அந்த காலத்திலே ஒரு நாள், இந்த பிப்ரவரி 11 லூர்து அன்னையின் விழா அன்று காலையிலே ஒரு செய்தி வந்தது. அன்னை மரியாள் கெபியிலே கண்களை திறக்கின்றாள் என்று. நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் 11 மணி திருப்பலை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது அந்த கெபிக்கு முன்பாக இருந்த அந்த இடத்திலே மக்கள் கூட்டமாக மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அந்த அவ்வளவு கூட்டம். ஒரு பக்கம் ஒரு பயம், இந்த மக்கள் இவ்வளோ பேர் வருகின்றார்கள், என்ன நடக்கப் போகின்றது என்று. உள்ளே வருகின்றவர்கள் வெளியே செல்லாமல் அங்கேயே நிற்கின்றார்கள். அந்த அன்னையை பார்க்க வேண்டும் என்று, அவருடைய அன்பை காண வேண்டும் என்று வந்த அந்த மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் போலீஸ் காவல்துறையோடு பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு கண் பார்வையற்ற ஒருவர், அவர் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தார். வந்து எப்பொழுதும் வருவார், வந்து ஏதாவது உதவி கேட்பார். அன்று நாங்கள் ரொம்ப டென்ஷனில் இருந்தனால அந்த பெண்மணியை பார்த்து, அம்மா நீங்கள் கெபிக்கு போங்க, அங்கு ஒரு புதுமை நடைபெறுகிறது என்று சொன்னேன். அவர்களிடம் அங்கு சென்றார்கள். ஒரு 15 நிமிடம் பொறுத்து திரும்பி வந்தார்கள், என்னால் பார்க்க முடிகின்றது என்று. அங்கு ஒரு புதுமை நடைபெற்று கொண்டிருந்தது என்று மக்கள் சொன்னார்கள். என்னுடைய ஆஃபீஸிலே இந்த பெண்மணி ஒரு பெரிய புதுமை பற்றி பேசி கொண்டிருந்தார். என்னால் பார்க்க முடிகின்றது. அன்னை மரியாள் கண்களை திறந்தால், இந்த பெண்மணியும் தன் கண்களை திறந்து என்னால் பார்க்க முடிகின்றது என்று சொன்னாள். நான் இந்த ஊர் மக்களிடம் கேட்டேன், உண்மையாக ஒரு பார்வையற்றவரா அல்லது உதவி கேட்க மட்டும் அவ்வாறு வாழ்ந்தாரா என்று. அவர் உண்மையாக அவர்களுக்கு கண் தெரியாது என்று சொன்னார்கள், கண் பார்வையற்றவர் என்று. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், இது ஒரு பெரிய புதுமை தான் என்று. அதே நாளில் இன்னொரு குடும்பமும் வந்தார்கள். ரொம்ப சோகமாக வந்தார்கள், லங் கேன்சர். அவர்களிடம் நான் சொன்னேன், கெபிக்கு செல்லுங்கள், அங்கு ஒரு புதுமை நடைபெறுகிறது என்று. அவர்களும் சென்றார்கள். சில மாதங்களுக்கு பிறகு அவர்களும் சொன்னார்கள், லங் கேன்சர் இப்பொழுது இல்லை ஃபாதர், நாங்கள் நல்லா இருக்கோன்ட்டு. அதுபோன்று நான் ஒரு முறை என் ஆஃபீஸில் இருக்கும் பொழுது ஒரு ஆட்டோ டிரைவர் வருகிறார். ஆட்டோ டிரைவர் வந்து, ஃபாதர் 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது, எங்கள் குழந்தை பாக்கியமில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று. நான் கெபிக்கு சென்று மாதாவுக்கு மெழுகுவத்தி ஏற்றி ஜெபியுங்கள், 9 நாட்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னேன். அதை நான் மறந்துவிட்டேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த பொழுது அவர் என்னுடைய ஆட்டோவை நிறுத்தி அவர் என்னிடம் பேச வந்தார். பேசும்பொழுது அவர் சொன்னார், ஃபாதர் எனக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த தாயை நோக்கி சென்றவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்திலே அவருடைய அன்பை உணர்ந்தார்கள். அதே நாளிலே பிப்ரவரி 11 2014 ஆண்டு இன்னொரு பெரிய புதுமை. மாலை நேரத்திலே நாங்கள் திருப்பலிக்காக தயார் செய்து கொண்டிருந்தோம். அங்கே எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒருவர் வந்தார். அவர் வந்து, ஃபாதர் அவர் 15 ஆண்டுகளாக நான் கன்ஃபெஷன், நான் வந்து பாவசங்கீதம் செய்ததில்லை, பாவசங்கத்தில் போனதில்லை, செய்ததும் இல்லை. அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை எனக்கு ஏதோ பிடிக்கவில்லை,
இன்று மாதாவின் கிருபையால் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய சென்றேன் என்று சொன்னார். அது கேட்கும் பொழுது மற்ற புதுமைகளோடு இது பெரிய புதுமையாக தெரிந்தது. தான் இயேசுவிடம் திரும்பி வர வேண்டும் என்று அந்த பாவ சங்கீர்த்தனத்தை சென்றது ஒரு பெரிய புதுமையாக நான் பார்த்தேன். அன்பார்ந்த நண்பர்களே, பல விதமான விதங்களிலே அன்னை மரியாள் நம்மோடு நடந்து வருகிறாள். அவர் ஏதோ ஒரு தியரி அல்ல, ஒரு கோட்பாடு அல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு முறையும் நான் ஜெபமாலையை பிடிக்கும் பொழுது அவருடைய கைகளை நாம் பிடிக்கின்றோம். நம் அறியாமலே அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றாள். ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த அன்னையை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களிலே அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். இவர் உண்மையான ஒரு தாய். நான் பங்கு தந்தையாக இருக்கும்போது அடிக்கடி சொல்வது, செப்டம்பர் 8ஆம் தேதி சின்ன ஒரு கேக் வாங்கி வீட்டில் வெட்டுங்க, அன்னை மரியாளுக்கு பாடல்களை பாடி உங்களுடைய வீட்டில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள். ஒரு பக்கம் நம் ஆலயத்துக்கு செல்கிறோம், திருப்பலி காண செல்வோம். ஆனால் சிறப்பாக நம்முடைய இல்லங்களிலே அன்னை மரியாளின் பிறந்த நாளை கொண்டாடி அவளுக்கு நம்முடைய நன்றிகளை அந்த நாள் தெரிவித்துக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் என் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தாய் மரியாளே, எங்கள் மக்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். சிறப்பாக எங்களுடைய தாய் நாட்டை உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கின்றோம். இந்த இந்திய நாட்டை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இங்குள்ள மக்கள் அனைவரும் பல சமயங்களை சார்ந்தவர்கள் உம்மை நோக்கி வருகின்றார்கள். இந்த நாட்களிலே உம்மை நோக்கி வருகின்ற அனைவருக்கும் அவளுக்கு வேண்டிய வரங்களை தந்தருளும், கொடைகளை தந்தருளும். மாதாவே, அன்னை மரியாளே, இந்த நாட்களில் எங்களோடு தங்கி எங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.